பனவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமார மடாலயத்தில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சங்கமம் 2026 என்ற தலைப்பில் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விழிப்புணர்வு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் இந்த அமைப்பு இந்த ஆண்டும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதினை வழங்கியது. இந்த விழாவில் கோவை மட்டுமன்றி திருப்பூர், சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் பசுமையை காப்போம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் அமிதா பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார். அமைப்பின் தலைவர் கோவை சந்திரன், பிரேமா கோகுல், செயலாளர் பீர் முகமது, பொருளாளர் கோவை கீதா உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். அமிர்தா பாலசுப்ரமணியம் கூறியதாவது: மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் என்பது பொதுநல நோக்கில் செயல்படும் இயக்கம். கல்வி, உணவு, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் தரமாக சென்றடைய வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள். மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே பாலமாக இருந்து மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. சாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாக இது தொடர்ந்து இயங்கும். கல்வியை ஊக்குவிப்பதோடு சமூக விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முன்னிறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த சங்கமம் 2026 நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தோட 3வது ஆண்டு சங்கமம் விழா. ஏன் இந்த சங்கமம் விழா நான் நடத்துறோம்னு சொன்னா, நமது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் என்னைக்குமே கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற நோக்கத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த விழா நடத்திட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நாங்கள் மிகச்சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்றோம். அது மட்டும் இல்லாம அதில் நல்லா படித்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த தேர்வில் குறைவா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஊக்குவிக்கிற நோக்கமா நம்ம அவங்க கூப்பிட்டு சர்டிபிகேட், சீல்டு, பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோம்னா, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், இன்னும் நல்லா படிக்கணும், இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மாதிரியான விழாக்கள் அவங்க கலக்கும் போது நம்மள மாதிரியான எண்ணங்கள், சமூக சிந்தனைகள் வரும். நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இந்த அர்ப்பணிப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த விழாவை நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்றோம். அந்த பெற்றவங்களுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த விழாவை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி, உணவு, மருத்துவம் இந்த 3 விஷயத்தை தான் நாங்கள் மெயினாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த 3ன்னா, இது 3 தான் இன்னைக்கு இன்றியமையாத அன்றாட தேவைகள். இது இல்லைன்னா ஒரு மனிதனோட சராசரியான வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க என்ன வேணா இருங்க, ஒரு வேளை சாப்பாடு இல்லாமையோ, ஒரு உணவு, அதாவது உணவாகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவம் இல்லைன்னா இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இது முன்னேற்றம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மக்கள் உரிமை பாதுகாப்புக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா மாநிலத்திலும் நாங்கள் அப்படியே இயக்கத்தை ஆரம்பிச்சு அப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல வந்து சாதி, மதம், இனம், மொழி, அரசியல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய நோக்கமே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமா இருந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இயக்கத்தோட மிக முக்கியமான கொள்கை. இதை வந்து எல்லாரும் செய்யணும், எங்களோட இணையணுங்கிறத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எல்லா இளைஞர்களும் வந்து, எல்லா சமூக எண்ணம் முடிச்ச எல்லாரும் வந்து இந்த இயக்கத்தோட இணைந்து பண்ணிட்டு இருந்தா கேட்டுக்கிறோம்.